வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தக்காளியில் ஏற்படக்கூடிய வைரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியில் மாதிரி ஏதாசமாகவே தக்காளிலையும் வைரஸ் விழுக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வைரஸ் ஏன் தக்காளியில் விழுகுது, அந்த தக்காளியில் வைரஸ் வர்றதுக்கு என்ன காரணம், அப்படி வைரஸ் விழுந்துட்டா எந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணலாம், வைரஸ் வராமல் எப்படி தடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வைரஸ் வந்ததுக்கப்புறம் மருந்து கொண்டு தெளிச்சிட்டு இருப்போம். வைரஸ் வராதுக்கு முன்னாடியே எந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து இந்த வைரஸ் வராமல் தடுக்கலாம், இந்த மாதிரி தக்காளியில் வரக்கூடிய வைரஸ் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பயிர். அதாவது டெல்டா மாவட்டத்தை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டங்களிலுமே ஏதாசமாக தக்காளி பயிர் செய்கிறாங்க. இப்போ தக்காளியில் ஏன் இந்த வைரஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். பெரும்பான்மையான விவசாயிகள் காடை ஒரு காற்றோட்ட நிலைக்கு சும்மா விடுறது கிடையாது. அதாவது ஒரு வெள்ளாமைக்கும் அடுத்து வைக்கக்கூடிய வெள்ளாமைக்கும் இடைவெளியே விடுறதில்லை. குறைந்தபட்சம் 3 மாத காலம் கால இடைவெளி வேணும். ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிர் செய்கிறதுக்கு கால இடைவெளி. இப்போ நீங்கள் வெங்காயம் போட்டிருக்கீங்க அப்படின்னா வெங்காயத்தை ஓட்டிட்டு ஒரு 3 மாதம் உழவை ஓட்டி சும்மா ஓட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் பயிர் செய்யணும். அடுத்து மக்காச்சோளம் போடணும். நீங்கள் வெங்காயம் பயிர் செஞ்சுட்டு ஒரு வருஷம் சும்மா போட்டிருந்து அதே காலம் மறுபடியும் வெங்காயம் போட்டிங்கன்னா சிறப்பாக வராது. நீங்கள் அதுக்கு தான் 3 மாதத்துல திருப்பி வேறு வெள்ளாமை வைக்கலாம். வெங்காயம் போட்டு தோண்டிட்டு இல்லை வெங்காயம் போட்டு அதே பட்டத்தில் மக்காச்சோளத்தை ஊனி விட்டிங்கன்னா சிறப்பாக வந்துடும். இந்த மாதிரி சுழற்சி முறையில் ஒரு பயிர் பயிர் செய்யணும். அதே போல் காட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலமாவது கால இடைவெளி வேணும் பயிர் செய்கிறதுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மண்ணில் பாக்டீரியாக்கள் பெருகிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மண்ணில் உயிரணுக்கள் இருந்தால் தான் நீங்கள் போடக்கூடிய உரங்களை அது எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். இப்போ பாக்டீரியா எப்படி மண்ணில் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெயில்னாலையும் காற்றுனாலையும் மழையினாலையும் இந்த பாக்டீரியா உருவாகுது. நீங்கள் தொடர்ந்து பயிர் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வெள்ளாமை வச்சுட்டே இருப்பீங்க. அப்போ வெயில் படாமல் போயிடும். மழை நீர் சரியாக உங்களுக்கு பூமியில் இறங்காது. அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் நீங்கள் பயிர் செய்கிறது அது வேறு விஷயம். அப்போ வெயிலும் பூமியில் படாது, காற்றோட்டமும் கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து பயிர் செய்கிறப்ப என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து ரசாயன உரங்களை கொடுப்பீங்க. இந்த ரசாயன உரங்கள் போய் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிச்சிடும். அப்போ இயற்கை முறையில் பாக்டீரியா அங்கே உருவாகாது. நீங்கள் மறுபடியும் அந்த வெள்ளாமை எடுத்துகிட்டு திருப்பி வேறு வெள்ளாமை வச்சு திருப்பி நீங்கள் யூரியாவோ அல்லது கெமிக்கல் உரங்களையோ அல்லது கெமிக்கல் களைக்களையோ கொண்டு போய் தெளிப்பீங்க. அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாக்டீரியாக்கள் இல்லாமல் போகும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில விவசாயிகள் சொல்லுவாங்க, நான் அந்த உரம் போட்டேன் இந்த உரம் போட்டேன் எவ்வளோ கொடுத்துட்டேன், பயிர் கருகருன்னு வரமாட்டேங்குது, எழும்ப மாட்டேங்குது, வீக்காகவே இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மண்ணில் உயிரணுக்கள் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த உயிரணுக்கள் எப்படி பெருகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காடை சும்மா ஓட்டிங்கன்னா வெயில் அடிக்கும். ஒரு உழவழி போடுறப்போ மண்ணுக்குள்ளே காற்றுக்கள் அதிகமாக ஏறும், மழைகள் பெய்யும். இந்த மாதிரி மழையினாலையும் காற்றுனாலையும் வெயில்னாலையும் மண்ணில் உயிரணுக்களை இயற்கையாகவே பெருகிக்கும். இந்த மாதிரி கால இடைவெளி விட்டு நீங்கள் அடுத்து எந்த பயிர் செஞ்சாலும் ஒரு சிறப்பாக ஒரு பயிர் வரும். அப்போ நீங்கள் போடக்கூடிய உரங்களை அந்த உயிரணுக்களை பயிருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். சரி, அதுக்கு தான் செயற்கை முறையில் கொடுக்குறக்கு உயிரணுக்கள் இருக்கு. அந்த செயற்கை முறை உயிரணுக்களை கொடுத்துக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து பயிர் செஞ்சுக்கிறோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இயற்கையாக ஒரு பொருள் விளையிறதுக்கும் செயற்கையாக ஒரு பொருள் விளையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் கால இடைவெளி கண்டிப்பாக விடணும். என்னதான் நம்ம செயற்கையாக ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. இயற்கையாக வர்றதை காட்டில் செயற்கையாக வர்றது வலு இல்லாமல் தான் இருக்கும், ரொம்ப வீக்காக தான் இருக்கும். இப்போ கால இடைவெளி அவசியம் ஒரு பயிருக்கு தேவை. இப்போ தக்காளி விஷயத்துக்கு வருவோம். இதே காரணம் தான் தக்காளியில் வைரஸ் வர்றதுக்கும். தக்காளி ஏன் வைரஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வெள்ளாமை வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வெங்காயம் போட்டிருப்பாங்க. இந்த வெங்காய கடுக்கில் உழவாட்டாமல் அப்படி கொண்டு போய் தக்காளி நாற்று நட்டு விட்ருவாங்க. இப்போ ஏற்கனவே உயிரணுக்கள் இல்லாமல் இருக்குது வெங்காய காட்டில், காடு இறுகி கிடக்கும். அப்போ அதே வெங்காய காட்டில் கொண்டு போய் நம்ம தக்காளி நட்டு பெரும்பான்மை விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தக்காளி பூ பூக்கிற வரைக்கும் உரமே கொடுக்குறதில்ல. காய் காய்க்கிறப்ப போட்டுக்கலாம், இப்போயே கொண்டு ஏன் உரத்தை போட்டுக்கிட்டு அப்படின்னு. அது தவறு. இந்த மாதிரி ஒரு வெள்ளாமை வைக்கிறதுக்கு ஒரு உழவாட்டி தான் நீங்கள் வெள்ளாமை வைக்கணும். அதே போல் நீங்கள் ஊடு பயிராகவும் ஒரு வெள்ளாமை செய்யக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒரு நாற்று நடவு நட்டு 7 நாள்லேயே உங்களுக்கு வேரோட்டத்துக்கான மருந்து ஒரு 15 நாள்லேயே உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் மூட்டை உரங்கள் கொடுத்தீங்கன்னா கரைச்சி விடணும். சொட்டு நீர் போட்டிருந்தீங்கன்னா சொட்டு நீர் விடக்கூடிய உரங்களை வாங்கி சொட்டு நீரில் விடணும்.
நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாத்து நடுவிட்டு போட்டு 20 கிலோ கொண்டு போய் செடிக்கிட்டயே போட்டுருவாங்க. ஒரு கொழுந்து நாத்து வந்து அந்த மூட்டை உரங்கள வந்து எடுத்துக்காது. புறணை வடிவில இருக்கக்கூடிய உரங்கள வந்து எடுத்துக்காது. புறணை வடிவில இருக்கக்கூடிய உரம் வந்து கரைஞ்சு பயிர் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். இந்த 10 நாள்ல பயிர் வீக்கா போயிரும். அந்த 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த உரங்கள வந்து ஆவியா போயிரும். நீங்க போடுறது வேஸ்ட்டு. அப்ப நீங்க 20 கிலோ போடணும்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, ஒண்ணு வாய்க்கால்ல கரைச்சு விடணும். இல்ல கரைச்சு அந்த நாத்துக்கிட்ட ஊத்தி விடணும். 2 விஷயம் தான் பண்ணணும். இல்ல இது கஷ்டமா இருக்குன்னா, நீங்க சொட்டு நீர்ல விடக்கூடிய ஆல்நைட்டிய வாங்கி நீங்க சொட்டு நீர்ல விட்டுறணும். இல்ல அத கூட கரைச்சு செடிக்கு ஊத்துனா, அது உடனே எடுத்துக்கும் போயிரும். இப்படித்தான் பண்ணணும். ஆனா பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து தக்காளி செடி பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் உரமே கொண்டு போய் போடுறாங்க. இது ஒரு காரணம் வைரஸ் வர்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாவட்டத்தில கிழக்கு லாஸ்ட்ல மண்ணு வேற மாரி இருக்கும். மேற்கு லாஸ்ட்ல மண்ணு வேற மாரி இருக்கும். இது ஒரு காரணம். ஒரு பயிர் செய்றீங்கன்னா, அது உங்க மண்ணுக்கு வருதான்னு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க பயிர் செய்யணும். அந்த ஊர்ல போட்டிருக்கேன், அங்க நல்லா வருது. நம்மளும் அதே வெரைட்டி கொண்டாந்து இங்க போடுவோமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. அந்த ஊரோட மண்ணு, அந்த ஊரோட கிளைமேட் வேற மாரி இருக்கும். உங்க ஊரோட மண்ணு, உங்க ஊரோட கிளைமேட் வேற மாரி இருக்கும். ஒரே மாவட்டத்தில தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரே மாவட்டத்தில நாலா திசையும் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு மண்கள், வெவ்வேறு காலநிலை மாற்றங்கள் இருக்கு. அப்ப அந்த ஊர்ல வரக்கூடிய தக்காளி வந்து உங்க ஊர்ல வரும்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? சரி நீங்க போட்டு பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 100 நாத்து மட்டும் கொண்டாந்து, நீங்க மாமூலா போடக்கூடிய வெரைட்டிய போட்டுக்கிட்டு, ஒரு 100 நாத்து மட்டும் டெஸ்ட்டுக்கு கொண்டாந்து போடணும். அந்த டெஸ்ட்டுக்கு போட்டா 100 நாத்துல வந்து சிறப்பா காய் வந்து காய்க்குது அப்படின்னா, அடுத்த உடைக்கு நீங்க அந்த தக்காளி ரகத்த பயிர் செஞ்சுக்கலாம். அந்த ஊர்ல போட்டுருக்காங்கன்னு நீங்க கொண்டாந்து உங்க ஊர்ல போடக்கூடாது. இது ஒரு காரணம் தக்காளி காய்க்காம போறதுக்கும், தக்காளில வைரஸ் வர்றதுக்கும். அடுத்ததா ஒரு தக்காளி வெரைட்டி இருக்குன்னா, வெயில் காலத்துக்குன்னு ஒரு வெரைட்டி வரும். மழை காலத்துக்குன்னு ஒரு வெரைட்டி வரும். நெறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, அது புரிதல் இல்லாம மழை காலங்கள்ல போடக்கூடிய வெரைட்டிய கொண்டாந்து வெயில் காலங்கள்ல போட்டுறாங்க. வெயில் காலங்கள்ல போடக்கூடிய வெரைட்டிய கொண்டு போய் மழை காலங்கள்ல போட்டுறாங்க. "ஏப்பா இப்படி போட்டேன்னு?" கேட்டேன். "போன கோடைக்கு போட்டிருந்தேனுங்க, நல்லா வந்துச்சு. அதான் இந்த கோடைக்கு போட்டேன்." "ஐயா போன கோடைக்கு அது வெயில் காலம். இந்த கோடை நீ மழை காலம். இது வெயில் காலத்துக்கு வரக்கூடிய வெரைட்டி" அப்படின்னு சொன்னோம்னா, "அப்படிங்களா? எனக்கு தெரியாதுங்க" அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க முழுமையா ஆராயணும். ஒரு வெரைட்டி வந்து எந்த காலநிலைக்கு விட்டுருக்காங்க கம்பெனில. இது வெயில் காலத்துல வரக்கூடியதா? மழை காலத்துல வரக்கூடியதான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வெரைட்டில வந்து நாத்த வாங்கணும். தெரியலன்னா நாத்து பண்ணக்காரட்ட கேளுங்க. இல்ல அந்த கம்பெனிக்காரன்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்லுவாங்க. நீங்க வெயில் காலத்துல பயிர் செய்றீங்கன்னா, வெயில் காலத்துல எந்த தக்காளி ரகம் நல்லா வருதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணி, அது உங்க ஊர்ல நீங்க ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கீங்கன்னா, உடுமல்பேட்டையில கூப்பிட்டு கேட்கக்கூடாது. உடுமல்பேட்டையில இருக்கீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்துல கூப்பிட்டு கேட்கக்கூடாது. ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கீங்கன்னா, வையம்பேட்டையில கூப்பிட்டு கேட்கக்கூடாது. வையம்பேட்டையில வரக்கூடிய வெரைட்டி வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு வராது. ஒட்டஞ்சத்திரம் ஏரியால வரக்கூடியது உடுமல்பேட்டைக்கு வராது. உடுமல்பேட்டையில வர்றது வையம்பேட்டையில வராது. ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மண்ணுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு வெரைட்டி சிறப்பா காய்ச்சிட்டு போயிரும். ஆனா வரும். வராதுன்னு சொல்ல முடியாது. செடி வரும். 1000 பெட்டி எடுத்தான்னா, நம்ம மண்ல வந்து 300 பெட்டி வரும். அவ்வளோதான். காய்க்கும். ஒரு தக்காளி வெரைட்டி வந்து காய்க்காம போயிறாது. மகசூல் வந்து குறையும். அப்ப நீங்க உங்க மண்ணுக்கு வந்து என்ன வெரைட்டி வைரஸ் இல்லாம வந்து, முரண் இல்லாம வந்து நல்லா மகசூல் குடுக்குதோ, அந்த வெரைட்டிய வந்து டெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு 100 நாத்து போட்டு பார்த்துட்டு, அடுத்த கோடைக்கு போடுறபோது 1 ஏக்கர், 2 ஏக்கரா முழுமையா நீங்க போட்டுக்கங்க தைரியமா. நாத்து பண்ணைக்காரர் சொன்னான்னு சொல்லி எல்லாமே 2 ஏக்கர் நீங்க முழுமையா ஒரு புது வெரைட்டிய போட்டு ஒரு 1,00,000 செலவு பண்ணிட்டு, ஐயோ போச்சேன்னு நீங்க புலம்பிட்டு இருக்க காட்டுல, தெரிஞ்ச ஒரு ரகத்த போட்டுட்டு, டெஸ்ட்டுக்கு சும்மா 1/2 குழிக்காடோ அல்லது வந்து 500 நாத்தா போட்டுக்கிட்டு, நீங்க பார்த்துக்கிட்டு அடுத்த கோடைக்கு விவசாயம் பண்றது சிறப்பான ஒரு வழி. ஒரு தக்காளி செடி ஓஞ்சதுக்கப்புறம், அந்த தக்காளிய மாரெல்லாம் அடிச்சு எறிஞ்சிட்டு, அதே காட்டுல உழவு ஓட்டாமலே தக்காளி நாத்த நட்டு விட்டுர்றாங்க. இதுவும் ஒரு தவறான செயல் தான். உழவு ஓட்டி பண்றது தான் சிறப்பான ஒரு வழி. வெளிநாட்டுல இயற்கை சார்ந்த விவசாயிகள் வந்து உழவு ஓட்டாம தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் தண்ணி நல்லா இருக்கும், காற்று மாசுபடாம இருக்கும், மண்ணு நல்லா இருக்கும். அது இயற்கை விவசாயிகளுக்கு அது செட் ஆகும். நீங்க கேள்வி இந்த மாரி எழும். அதனால இந்த விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் நானு. நீங்க வந்து ரசாயன உரம் குடுத்து நீங்க விவசாயம் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க உழவு ஓட்டி தான் விவசாயம் பண்ணி ஆகணும். அதேபோல காட வந்து 3 மாசம் கால இடைவெளி கண்டிப்பா விடணும். இயற்கை விவசாயத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உழவு ஓட்ட தேவையில்ல, களை வெட்ட தேவையில்ல, உரம் போட தேவையில்ல. அதேபோல அவங்க காட்டுல கிடைக்கக்கூடிய நீர் வந்து ஒரு அருமையான நீரா இருக்கும், தண்ணியா இருக்கும். அந்த தண்ணியிலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கும். நம்ம ரசாயன உரங்கள குடுத்துக்கிட்டு, நம்ம அதே மாரி இயற்கை விவசாயி அத உழவே ஓட்ட மாட்டேங்கிறாரே, இவரு மட்டும் 3 மாசத்துக்கு ஒருக்கா எல்லாம் மாத்தி வையி, உழவு ஓட்டி செய் அப்படின்னு சொல்றாருன்னு நீங்க நினைக்கக்கூடாது. இயற்கை விவசாயம் வேறங்க, ரசாயன விவசாயம் வேறங்க. அந்த மாரி ஒரு பயிர் செஞ்ச காட்டிலேயே மாற அரிசி போட்டு, திருப்பி நாத்து நடக்கூடாது, வராது, சிறப்பா வராது. அது ஏற்கனவே வைரஸ் ஆகி, காய்ச்சி ஓஞ்சு, மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் உறிஞ்சிருக்கும். மண்ணுல வந்து உயிரணுக்கள் எதுவுமே இருக்காது. அப்ப அந்த மார அரிச்செஞ்சுட்டு திருப்பி நாத்து நட்டீங்கன்னா, அது கொண்டு வரது 90% வாய்ப்பே இல்ல. நெறைய விவசாயிகள் இப்படி தான் பண்றாங்க. அது வந்து ஒரு தவறான செயல்.
சரி, இந்த தக்காளி சிறப்பாக வரதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் வந்து தக்காளி நடவு செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தொழு உரங்கள வந்து நிறையா குடுத்துரணும் காட்டுல 1 ஏக்கரு. தொழு உரங்கள குடுத்து உழவு ஓட்டி போட்டோம்னா, அப்புறம் 1 1/2 மாதம் கழிச்சு திருப்பி ஒரு உழவு ஓட்டி போடணுங்க. அங்கிட்டு 1 மாதம் கழிச்சு உழவு ஓட்டி பட்டம் முடிச்சு, நீங்க தக்காளி நாத்து நட்டு கொண்டு வந்தீங்கன்னா, எந்த வித வைரஸும் இல்லாம சிறப்பா வரும். ஏன்னா கால இடைவெளி இந்த தொழு உரங்கள் குடுத்துருக்கோம். நெறைய விவசாயிகள் வந்து தொழு உரங்களே குடுக்குறது கிடையாது. 90% விவசாயிகள் வந்து தொழு உரங்களே குடுக்குறது கிடையாது. ரசாயன உரங்கள மட்டும் நம்பி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரசாயன உரம் குடுத்தாலும் தொழு உரங்கள போட்டீங்கன்னா தான் ஒரு வெளாம சிறப்பா வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த தொழு உரங்கள்லயே ஏகப்பட்ட நுண்ணுட சத்துக்கள், ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் கிடைக்குது உங்களுக்கு மண்ணுக்கு. அதனால ஒரு வெளாம வந்து சிறப்பா வருது. 90% விவசாயிகள் வந்து ரசாயன உரங்கள நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ரசாயன உரம் குடுத்தாலும் வருடத்துக்கு ஒரு முறையாவது தொழு உரங்கள குடுக்கணும். அதாவது மாட்டு உரங்களோ, ஆட்டு உரங்களோ, இந்த மாரி இயற்கையா கிடைக்கக்கூடிய உரங்கள வந்து நீங்க குடுக்கலாம். கோழிக்கு இப்போ குடுக்கக்கூடாது. அது வந்து கோழிக்கு வந்து ரசாயனம் தான். நான் சொல்றது வந்து ஆட்டாம்புழுக்கை, மாட்டு எருவு, எருமை எருவு, இந்த மாரி இயற்கையா கிடைக்கக்கூடிய எருக்கள தான் நீங்க காட்டுக்கு போடணும். நீங்க பிராய்லர் கோழியோட எச்சங்கள் போடுறது வந்து அதுவும் கெமிக்கல் தான். அது போடக்கூடாது. அது போட்டீங்கன்னா வெள்ளாமை வந்து சிறப்பா வராது. அப்படி நீங்க போடணும்னு நெனைச்சாலும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க காட்டுல போட்டு ஆற போடணும். ஆற போட்டு நீங்க போட்டா அது கெமிக்கல் தான். அந்த டாபிக் போ வேண்டாம். இயற்கை சார்ந்து கிடைக்கக்கூடிய தொழு உரங்கள தான் நீங்க போடணும் காட்டுக்கு. இப்ப நான் சொன்ன மாரி முறைகள்ல நீங்க ஒரு தக்காளி பயிர் செஞ்சீங்கன்னா, எந்த சீக்கு இல்லாம, வைரஸ் இல்லாம சிறப்பா வந்து காய்க்கும். அதுவும் இல்லாம அந்த உங்க ஏரியாவுக்கு என்ன வெரைட்டி வருதுன்னு பார்த்துக்கிட்டு, அந்த வெரைட்டிய நீங்க பயிர் செய்யணும். சரிங்களா? சரி, அப்படியும் எனக்கு வைரஸ் விழுந்துருச்சு அப்படின்னா, இப்ப ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கு. இப்ப டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டதுனால எல்லா பிரச்சனைக்கும் மருந்து வச்சிருக்கேன். பெரும்பாலான விவசாயிகளுக்கு வந்து தெரியறது கிடையாது. இப்ப வைரஸுக்கெல்லாம் மருந்து இருக்கு. இப்ப நானே தக்காளில சில மருந்துகள குடுத்து ட்ரீட்மெண்ட் குடுத்து சரி பண்ணி விட்டுருக்கேன். வந்தத மாத்தி விட்டுருக்கேன். வராம தடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்ன வழிமுறைகள பயன்படுத்தி ஒரு தக்காளி பயிர் செஞ்சீங்கன்னா, எந்த வித வைரஸும் வராது. சரி, அப்படியும் வைரஸ் வருது அப்படின்னா, மண்ணுல சில உரங்கள் குடுத்து அந்த வைரஸ் வராம தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஏன்னா, இப்ப டெக்னாலஜிகள் நெறைய வந்துருச்சு. சில உரங்கள்லயே சாயல்ல குடுத்தோம்னா வைரஸ் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு உரங்கள் இருக்கு. சில மருந்துகள் இருக்கு. மேல இளவெளியா தெளிச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு சில மருந்துகள் இருக்கு. இந்த மாரி நெறைய டெக்னாலஜி இப்ப வந்துருச்சுங்க, வளர்ந்துருச்சுங்க. நெறைய விவசாயிகளுக்கு தெரியறது கிடையாது. இது தெரியாததுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரபலமான கம்பெனில தான் வரக்கூடிய மருந்து நல்ல மருந்தா அவங்க நெனைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வைரஸுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு பூச்சி போய் இலையில போய் சார உறிஞ்சுது. அந்த சார உறிஞ்சக்கூடிய இடத்துல வந்து நியூட்ரியன்ட் பற்றாக்குறை மாரி மஞ்சளா மாறுது. அந்த மஞ்சள் தான் மொசைக் வைரஸா மாறுது. இலை பார்த்தீங்கன்னா, மேல் மெனுசுன்னு இருக்கும் மசக்காத மாரி. இலை தடிமனா இருக்கும் தக்காளியில. மொளகாயில எப்படி இருக்கோ அதே மாரி தக்காளியிலயும். இப்ப வைரஸ் வந்து எல்லா செடியிலயும் வர ஆரம்பிச்சிருச்சு. பப்பாளில வருது, இது தக்காளில வருது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளில விழுகாது. பப்பாளிலயும் விழுகாது. இப்ப பப்பாளிலயும் தக்காளி மெயினா விழுகுது இப்ப. அதே போல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வைரஸுக்கு ஒரு மருந்து அடிச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க மொளகா செடியில. சரி, மொளகா செடியில வைரஸ் கேக்குதே, அதே மாரி தக்காளி செடியில கேட்கும்னு நீங்க கொண்டு போய் அடிச்சீங்கன்னா கேட்காது. ஏன்னா அவன் மருந்து வைரஸ் மருந்து கண்டுபிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா, பப்பாளிக்குன்னு தனியா வைரஸ் மருந்து இருக்கு. மிளகாய்க்குன்னு தனியா வைரஸ் மருந்து இருக்கு. தக்காளிக்குன்னு தனியா வைரஸ்க்கு மருந்து இருக்கு. ஏன்னா தக்காளில கேட்கக்கூடிய வைரஸ் மருந்து மிளகாயில கேட்கறது கிடையாது. மிளகாயில கேட்கக்கூடிய வைரஸ் மருந்து பப்பாளில கேட்கறது கிடையாது. பப்பாளில கேட்கக்கூடிய வைரஸ் மருந்த வந்து மிளகாயிலயோ, தக்காளிலயோ கேட்கறதில்ல. அப்ப தனித்தனியா ஒரு பயிருக்குன்னு வைரஸ் மருந்த கண்டுபிடிச்சிருக்காய்ங்க. அவைங்க காமனா தான் கண்டுபிடிச்சிருப்பாய்ங்க. எல்லாத்தையும் கேட்கும்னு. ஆனா நம்ம வந்து தெளிச்சு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எந்தெந்த மருந்து எந்தெந்த பயிர்ல வைரஸ கேட்குதுன்னு சொல்லி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க பப்பாளில நல்லா கேட்டுச்சுன்னு சொல்லி நீங்க கொண்டு போய் தக்காளி அடிச்சீங்கன்னா, காசு தான் விரயமாகுமே ஒழிஞ்சு, அங்க வைரஸ் வந்து கேட்காது. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க கரெக்டான விதத்துல நியூட்ரியன்ட்ட குடுத்துறணும். கரெக்டான விதத்துல உரங்கள குடுக்க ஆரம்பிச்சிரணும். மண்ணு வந்து எப்பவுமே லூஸா இருக்கணும். வைரஸ் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க பயிர் சார உறிஞ்சதுனாலயும், நியூட்ரியன்ட் பற்றாக்குறைனால தான் இங்க வைரஸ் வருது. நீங்க என்ன பண்ணணும், நாத்து நட்டு ஒரு 7 நாளே வேரோட்டத்துக்கான மருந்தும், ஒரு 15 நாள்ல ஆல்நைட்டையும், அதுக்கப்புறம் பார்த்தா மைக்ரோ நியூட்ரியன்ட் குடுத்துறணும். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை மைக்ரோ நியூட்ரியன்ட் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, தேவையான சத்து வந்து பயிருக்கு கிடைச்சிரும். கால இடைவெளி விடாம நீங்க பயிர் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, இருக்கவே இருக்கு, ஈயம் இருக்கு. இந்த ஈயம வாங்கி டெவலப் பண்ணி மண்ணுல விட்டீங்கன்னா, நம்ம உயிரணுக்கள் பெருகிக்கும். இந்த ஈயம் எல்லா கடையிலும் கிடைக்கும். விசாரிச்சு வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு முறை. வேலை இருக்கோ, வேலை இல்லையோ, கரெக்ட்டா 7 நாளைக்கு ஒருக்கா அந்த மருந்த கண்டிப்பா தெளிச்சிரணும். பூச்சி இருக்கோ இல்லையோ, பூச்சிக்கான மருந்து, ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட், நோய் இருக்கோ இல்லையோ, ஒரு நோய் மருந்து. இது கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செம்பேன் இருந்ததுன்னா, செம்பேன் மருந்து அவசியம் கலக்கணும். தக்காளி கடை பொறுத்தவரைக்கும் ஆன்டிபயோட்டிக் ஒவ்வொரு மருந்து கூடயும் தொடர்ந்து கலந்துட்டே வரணும். அப்பதான் புள்ளி வராம இருக்கும். இந்த மருந்த வந்து நீங்க தொடர்ந்து 7 நாளைக்கு ஒருக்கா அடிச்சுட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் பிரச்சனை வராம இருக்கும்.
நிறைய பேர் வைரஸ் வந்ததுக்கப்புறம் தான் கொண்டு போய் மருந்து அடிக்கிறீங்க. அது வந்து தவறுங்க. நல்லா இருக்க நாளாலே ஒரு மருந்து ஓட்டி விட்டோம்னா, அப்போ பிரச்சனைகள் வராமல் இருக்கும். சரி அப்படி வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா, இன்னும் இருக்குது சில ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குது. அது என்ன தொடர்பு கொள்ளுங்க சொல்கிறேன். அதன் பிரகாரம் பயன்படுத்தி அந்த வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். புளிச்ச மோர் வந்து அவசியம் ஒரு பயிருக்கு அடிக்கணும். வைரஸ் வரக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் ஒரு மருந்து விட்டு ஒரு மருந்து, அதாவது 15 நாளைக்கு ஒருக்க புளிக்க வச்ச மோர் நீங்கள் 10 டேங்க் அடிக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் தயிரை போட்டு 7 நாளைக்கு புளிக்க விட்டுறணும். டெய்லி அதில் தயிரில் விரல விட்டிங்கன்னா பயங்கரமாக புளிக்கும். 7ஆம் நாள் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து 10 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ஆற்றி நீங்கள் அடிக்கக்கூடிய மருந்தோட கலந்து அடிக்கணும். இந்த மாதிரி புளிச்ச மோர் ஒரு மருந்து விட்டு ஒரு மருந்து 15 நாளைக்கு ஒரு முறை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. அப்படியும் வைரஸ் வருதுன்னா சாயலில் கொடுக்குறது சில மருந்துகள் இருக்குது. ஏற்கனவே மிளகாயோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க விவசாயிகள் பார்த்துக்குங்க. அந்த மருந்துகளை கீழே கொடுக்குறப்போ வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுத்து வைக்கும். மேலே இளவெளியாக தெளிக்கிறதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. தக்காளிக்குன்னு தனியாக இருக்குது, மிளகாய்க்குன்னு தனியாக இருக்குது, பப்பாளிக்குன்னு தனியாக இருக்குது. அது எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க, வீடியோலேருந்து அதிகமாகிடும். உங்களுக்கு தேவையான என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தக்காளியில் வந்து நம்ம ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். தக்காளியில் வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் செஞ்சுருக்கோம். என்னென்ன பிரச்சனை வருது, அது எந்தெந்த மருந்து கொடுத்து கேட்டிருக்கு. தக்காளியில் வைரஸ் வந்த வீடியோவும் வந்த வைரஸை மாற்றின வீடியோவும் அந்த சின்ன வீடியோ, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோன்னு சொல்லக்கூடிய என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. அதை போய் பாருங்கள். 4-5 வீடியோ போட்டிருக்கேன். வைரஸ் வந்ததை மாற்றி விட்ருக்கேன், வைரஸ் வராமல் தடுத்துருக்கேன். எல்லாமே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மண்ணுக்கு என்ன வெரைட்டி வருமோ உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டியே போடுங்க. இல்லை அப்படி வருமானு சந்தேகம் அப்படின்னா ஒரு வெரைட்டி போடணும் அப்படின்னா நீங்கள் காய்க்கூடிய ஏரியாவில் போய் பார்த்துட்டு வந்து நேரடியாக விசிட் பண்ணி அந்த காய்ச்சிட்டு இருக்க காட்டில் பார்த்துட்டு அந்த விவசாயிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. எப்படிங்க காய்ச்சி மகசூல் நிறையா வந்ததா, செடி மட்டும் தான் வந்ததா, விவசாயி நல்லா வந்தது அப்படின்னாருன்னா அதுக்கப்புறம் நம்பிக்கையோட வந்து முழுமையாக ஒரு ஏக்கர் முழுவதும் பயிர் செய்யுங்க. இல்லை அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா 500 நாற்று நான் வாங்கி நட்டு உங்கள் காட்டில் எப்படி காய்க்குன்னு பார்த்துட்டு அடுத்த முறை, அதாவது அடுத்த கோடைக்கு நீங்கள் பயிர் செய்யலை, தக்காளி முழுவதும் ஒரு ஏக்கர் முழுவதும் போட்டுக்குங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.